நரேந்திர மோடியும் டொனால்ட் ட்ரம்ப்பும் மீட் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஒரு G7 உறுப்பினரை இல்லை, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பவரா பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. பல வருஷத்துக்கான ட்ரேட், செக்யூரிட்டி, டெக்னாலஜி மட்டும் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் பவர்ஃபுல் ஃபேக்டர். இதுக்கு ஒரே ஒரு காரணம்லாம் இல்லை, மொத்தம் 4 முக்கியமான விஷயங்கள், காரணங்கள் இருக்கு. வெல்கம் டு ஜென்சி மீடியா. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மோடி ட்ரம்ப் இவங்களோட சந்திப்பு தான். இந்தியாவுக்கு இது மூலமா கிடைச்சிருக்க மிகப்பெரிய சிக்னல் என்ன? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஹேண்ட்ஷேக் உலக அரசியல்ல அது வெறும் கிரீட்டிங் இல்ல, சில நேரங்கள்ல ஒரு நாட்டின் ஃபியூச்சரே, எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய ஒரு டிப்ளமேட்டிக் சிக்னல் தான் அது. G7 சமிட்ல இந்தியாவோட ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் மீட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த சந்திப்பு ஏன் உலகம் முழுவதும் கவனிக்கப்பட்டது அப்படின்றதான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல G7 மீட் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ G7 என்ன? உலகத்தில் இருக்க மிகப்பெரிய 7 பிக் எக்கனாமிக்கல் நாடுகளோட கூட்டமைப்பு தான் அது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி அண்ட் ஜப்பான். இதான் அந்த டாப் 7 எக்கனாமிக் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய முடிவுகளையும் எடுக்கிற கண்ட்ரோல் வச்சிருக்கிற கண்ட்ரி. ஆனா இதுல ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்ன கவனிக்கணும்னா, இந்தியா ஒரு G7 உறுப்பினரை இல்லை, ஒரு மெம்பர் கிடையாது. ஆனா இருந்தாலும் எவ்ரி இயர் இந்தியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வைட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா 2026ல உலகம் இந்தியாவை ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியா மட்டும் பார்க்கல, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பவரா பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன் இந்தியாவுக்கு இவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? ஸோ உலகத்துல அதிக மக்கள் தொகை, அப்புறம் வேகமா வளர்ந்து வர ஒரு எக்கனாமி. இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்மளோட ஜிடிபி அவ்வளோ க்ரோ ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய கன்சூமர் மார்க்கெட். இதை தவிர்த்து ஐடி இண்டஸ்ட்ரி, டிஜிட்டல் பவர், இண்டோ பசிபிக்ல ஒரு மிக முக்கியமான இடம். சைனாவுக்கு ஒரு மாற்றா நம்மளை வந்து பார்க்குறாங்க மேனுஃபேக்சரிங் ஹப்ல. ஏன்னா நிறைய கம்பெனிஸே உங்களுக்கு தெரியும், இப்போ இந்தியாவில் வந்து அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பேஸ்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. இந்த எல்லா ஃபேக்டர்ஸ் தான் இந்தியா இல்லாமல் குளோபல் டிஸ்கஷன் கம்ப்ளீட் ஆகாது அப்படின்ற உலக நாடுகளை நினைக்க வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ட்ரம்ப் ஏன் மோடியை சந்திச்சாரு? இதுக்கு ஒரே ஒரு காரணம்லாம் இல்லை, மொத்தம் 4 முக்கியமான விஷயங்கள், காரணங்கள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ட்ரேட். ஸோ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான வர்த்தகம் வந்து தொடர்ந்து வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. அடுத்து டிஃபென்ஸ், பாதுகாப்பு. கடந்த சில வருஷங்கள்ல இந்தியா அமெரிக்காட்டிருந்து பல அட்வான்ஸான டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம், டெக்னாலஜி ஷேரிங், இன்டெலிஜென்ஸ் கோஆப்ரேஷன், இதெல்லாம் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியில். ஷிப் மூலியமாக நம்ம கொண்டு வரவங்களுக்காக, அந்த ஷிப்மெண்ட்ஸ் மூலியமா வர விஷயங்களுக்காக பாதுகாப்பு, அது மட்டும் இல்லாமல் கடலோட அந்த வர்த்தகம், ட்ரேடோட பாதுகாப்பு ஆகியவை பற்றியும் மோடி ட்ரம்ப் கிட்ட பேசியிருக்காரு. எதிர்கால இந்தியா US ரிலேஷன்ஷிப் எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்றதுக்கான ஒரு பெரிய சிக்னல். ஸோ அந்த வீடியோவை ஆரம்பிக்கிறப்பே சொன்னேன், இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, வேர்ல்டுக்கு ஒரு பெரிய சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெறும் ஒரு ஃபோட்டோவை மட்டும் பார்த்து சும்மா சந்திச்சாங்கப்பா, மீட் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னா நம்ம சொல்லிட முடியாது. ஜியோ பாலிட்டிக்ஸில் ஒரு மீட்டிங், இந்த ஒரு சின்ன ஹேண்ட் ஷேக், ஒரு 30 minutes ஆஃப் டிஸ்கஷன், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கான ட்ரேட், செக்யூரிட்டி, டெக்னாலஜி மற்றும் டிப்ளமசியை வந்து டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் பவர்ஃபுல் ஃபேக்டர். இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின், இந்த மோடி ட்ரம்ப்போட சந்திப்பு இந்தியாவின் குளோபல் ஸ்டேட்டஸை இன்னும் உயர்த்துமா, இல்லை உயர்த்தாதா? ஸோ இது வழக்கமான ஒரு டிப்ளமேட்டிக் மீட்டிங் மட்டும்தானா அப்படின்ற உங்களோட பார்வை என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், பல வீடியோஸில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.